வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம எவ்வளோதான் வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம ஆள் மனசுக்குள்ளே நம்மளும் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் எங்களுக்குமே ஒரு வீடு கட்டணுன்ற ஆசை இருந்தது. அம்மா எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் எப்படியாவது வீடு கட்டணும்னு நினச்சோம். ஸோ என்னுடைய ஜுவல்ஸ்லாம் வச்சு விற்றுட்டு இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஃபினான்ஸ் லெவலில் ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஜுவல் தான் என்ன சொல்கிறது முதலீடாக இருந்தது. ஸோ அதை விற்று இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷம் ஜூன் மாதம்தான் இந்த வீடுக்கு பால் காய்ச்சணும். இந்த ஜூன் வந்ததில் 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு. இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை நாங்கள் பார்த்து பார்த்து கட்டணும். நானும் என் ஹஸ்பண்டும் தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு திங்ஸ் பார்த்து வாங்குறதா இருக்கட்டும்னு சொல்லி ஆசாசியாக வாங்கி கட்டணும். இது மாதிரி எல்லாத்துக்கும் சொந்த வீடு அமைய வாழ்த்துக்கள். என்னதான் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்மளுடைய கனவு நிறைவேறும் போது அப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது. அதை வெளியே சொல்லவும் முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் அப்படின்றதே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம நினைப்போம். தேங்க்யூ.